இப்போ இந்த வீடியோவில் வின்னர்ஸ்பேட் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ரௌசர் போயிட்டு வின்னர்ஸ்பேட் டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வின்னர்ஸ்பேடுக்கான சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. மேலே லாகின் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி இதோட லாகின் கிரெடிட்டன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி போட்டு பாஸ்வேர்டை போட்டு சைன்இன் பண்ணிக்கலாம். இல்லை சைன்இன் வித் கூகுளில் கூட நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லைனா நியூவாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை சைன் அப் வித் கூகுளில் கூட நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். நீங்கள் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வெரிஃபை பண்ணி ஓடிபியில் என்ட்ரு பண்ணுங்கள். சைன் அப் பண்ணதுக்கப்புறம் சைன்இன் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகும். அதில் உங்களுக்கு நீட் வேணுமா இல்லை ஜேஇ வேணுமான்னு 2 ஆப்ஷன் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போது நீட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். நீட்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான சப்ஜெக்ட் வைஸ் எனக்கு டிஸ்பிளே ஆகும். நான் கெமிஸ்ட்ரி சூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு சைடில் 3 பார் காட்டும். டெஸ்ட், ரிசல்ட், வீடியோ. அதில் டெஸ்ட்டில் உங்களுக்கான டெஸ்டர்ஸ் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ஒவ்வொன்றா சூஸ் பண்ணி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ரிசல்ட்டில் போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ண டெஸ்ட்டுக்கான ரிசல்ட்டை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு இது ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே வீடியோஸ் இருக்குது, அதுக்கான ரிலேட்டட் வீடியோஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். வீடியோஸ் ஓப்பன் பண்ணி கூட உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம்.